குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ லாங் ஃபோக்கஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது இந்த மாதிரி சென்டரில் பல்ஜாக இருக்கும், சைடில் மேலே சின்னதாக இருக்கும். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா சென்டரில் பல்ஜாக இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி சுற்றி விட்டிங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், ரெண்டு சைடுமே நல்லா சுற்றும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றும். இதே மாதிரி தரையில் வச்சுட்டு சுற்றுனீங்கன்னா, ஏன்னா சென்டர் பல்ஜாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட எய்ம் இந்த லாங் ஃபோக்கஸ் கான்வெக்ஸ் லென்ஸோட பாருங்கள், நல்ல பெருசாக மேக்னிஃபையாக தெரியும், அதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இந்த ஷார்ட் ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் யூவி மெத்தடில் யூஸ் பண்ணும்போது uv divided by u plus v, where u is the focal length of short focus convex lens, u distance between the wire gauge and lens, distance between lens and paper screen. அதாவது சோர்ஸுக்கும் நம்ம லென்ஸுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் u, அந்த லென்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடப்பட்டது நம்ம இது. இதில் 1/f is equal to 1/f1 plus f2. இந்த f2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். f காம்பினேஷன். இது ரெண்டையும் இப்படி கம்பைன் பண்ணி வச்சோன்னா அது காம்பினேஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட். அதாவது இந்த கான்வெக்ஸ் பெரிய ஷார்ட் ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இதை நம்ம டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தடில் பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் ஸ்டாண்டு. என்ன, இந்த ஸ்டாண்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இது பார்த்திங்களா ஸ்க்ரீன், ஒயிட் கலர் ஸ்க்ரீன். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் அசம்பிளி வச்சுக்கிறேன். ஸ்கேலில் கரெக்டாக சென்டர், இந்த 10ல் சென்டர் பாருங்கள், கரெக்டாக இந்த ஒரு கோடு இருக்குது, இந்த கோடு நேராக 10ல் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டேன். இப்போ இவனை இப்படி பக்கத்தில் கொண்டு வரேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஜன்னலை தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஜன்னலில் இருந்து இது வழியாக இப்போ ஃபோக்கஸ் ஆகணும். பார்த்துக்கிட்டே வாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஜன்னலோட இமேஜ் இன்னும் நல்ல க்ரீன் கலரில், வெளியில் ஒரு வேப்பமரம் இருக்குது, அந்த க்ரீன் கலர் இமேஜ் தெரியும். இப்போ இதோட சென்டர் இங்கே பாருங்கள், இங்கே 10 இருக்குது, இங்கே 20க்கு பக்கத்தில். அப்போ இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்னு கேட்டால் அப்ராக்சிமேட்லி 10. ஸோ என்னோடய டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தடில் எனக்கு கிடைக்கிறது ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறது இதுதான். ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏ ஷார்ட் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட் 10. இது ஏன் சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டாவது இதில் நான் யூவி மெத்தட் பண்ணுறதுக்கு இதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா யூ நான் என்ன பண்ணணும்னா 2f, அதுக்கு மேலே அதுக்கு கீழே தான் நான் வைக்கணும். அப்போ 2f அப்படிங்கும்போது இடையில 20 நான் இங்கே வச்சுக்கிறேன். 19, 18, 21, 22. இப்போ இது f 10ங்கிறதுனால, இப்போ இதுவே 20 இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல 40 வரும், இந்த இடத்துல 39, 38. இது இப்படி ஒன்று தான் குறைக்கணும்னு இல்லடா தம்பிங்களா. நீங்கள் ஃபுல்லாக 2 குறைக்கலாம். உங்கள் சார் என்ன சொல்லித்தராரோ அதை பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது இதுதான் யூவி மெத்தட். லைட் சோர்ஸ் இங்கே வைக்கிறோம், லென்ஸை வைக்கிறோம், அந்த லென்ஸிலேருந்து ஸ்க்ரீனை தூரமாக வைக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது யூ, இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது வி. இப்போ இதுதான் என்கிட்ட இருக்கிற அசம்பிளி, என்னோட லைட். இதில் ஒரு சோர்ஸ் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன், ஒரு மெஷ் கம்பி வலை. இந்த இடத்துல என்னோட ஷார்ட் ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸ், இப்போ டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தடில் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த லென்ஸ் இங்கே என்னோட ஸ்க்ரீனை வைக்கிறேன். இப்போ இந்த இடம் பாருங்கள், அப்ராக்சிமேட்லி அரவுண்டு 20ல் இந்த ஸ்க்ரீனை வச்சுருக்கேன். இந்த 20ல் இருந்து 18 இல்லைங்களா, அதுதான் என்னோட ரீடிங். ஸோ 18 வைக்கணும் நான். அப்போ 20 + 18 38ல் நான் என்னோட லென்ஸை வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவனை மூவ் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், பின்னாடி மூவ் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி போகும். கரெக்டாக அதை நம்ம இந்த கம்பி வலை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி, ரியல் இமேஜ் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ என்னோட 38 இங்கே இருக்குது, என்னோடது இங்கே 59.5. ஓகே,
அப்போ 59.5லேருந்து 38ல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் என்னோடய V. இது மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 18 வச்சுருக்கேன், அப்புறம் 19 வைக்க போகிறேன், அப்புறம் 20 வைக்க போகிறேன், அப்புறம் 21 வைக்க போகிறேன். இதே மாதிரி ரியல் இமேஜை இவனை நோக்கி நான் பார்க்க போகிறேன். இதுதான் என்னோட செகண்ட் டெக்னிக். ஃபஸ்ட்டு டெக்னிக் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட், செகண்ட் டெக்னிக் ஷார்ட் ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸோட நான் யூவி மெத்தட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக என்னோடய ரீடிங் எடுத்துட்டேன். இந்த யூவியும் வியையும் மல்டிப்ளை பண்ணி போட்டேன்னா யூவி, இது ஒரு -2, இது ஒரு -2, ஸோ -4 போட்டிருக்கேன். இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட போகிறேன். ப்ளஸ் பண்ணி போட்டுட்டு இந்த யூவியை இந்த U+Vயால் டிவைட் பண்ணால் எனக்கு இந்த ஷார்ட் ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து எக்ஸாக்டாக தெரியும். டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டில் நான் கண்டுபிடிச்சது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் எக்ஸாக்டாக நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு லென்ஸ், அதாவது ஷார்ட் ஃபோக்கல் லாங் ஃபோக்கல் ரெண்டுலேயும் வச்சுருக்கேன். டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தடு பாருங்கள், அழகாக என்னோடய க்ரீன் கலர் தெரியுது. ஸோ ரெண்டுக்கும் இடப்பட்டது போன தடவை எடுத்த மாதிரியே அரவுண்டு 10 தான் இருக்குது. அரவுண்டு 10 தான் இருக்குது. என்ன நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அரவுண்டு 10 தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரியே இங்கே இந்த காம்பினேஷனை இங்கே வைக்க போகிறேன். இங்கே வந்து என்னோடய ஸ்க்ரீனை வைக்க போகிறேன். இப்போ இதே மெத்தட், சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பண்ண விஷயத்தை திரும்பி யூவி மெத்தட்லேயே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்னோட இதை வச்சுட்டேன், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்மால் 10 தான் வந்துச்சு, அதனால் 18 வைக்கிறேன். 18 வச்சுட்டேன். இப்போ என்னோட லென்ஸு காம்பினேஷன் மெத்தடில் என்ன வருதுன்னு அப்படியே பார்க்குறேன். அப்படியே பின்னாடி இருந்து முன்னாடி தள்ளிக்கிட்டே வரேன். என்னோடய மெஷ்ஷு வந்து அழகாக தெரியும். அங்கே பாருங்கள், என்னோடய மெஷ் வந்து இப்போ எப்படி தெரியுது பாருங்கள், அழகாக. இந்த மாதிரி தெரியும் போது நான் ரீடிங் எடுத்தேன்னா அது என்னோட என்ன காம்பினேஷன் மெத்தட். ஓகே, இப்போ 18க்கு வச்சுருக்கும்போது எனக்கு கிடைக்கிறது 18.5. ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணோம், 19, 20, 21, 22. ஒரு வித்தியாசமாக நான் என்ன பண்ணுறேன், இதை 16, 18, 20, 22, 24க்கு பண்ணி பார்ப்போமா. 16ல் செட் பண்ணுறேன், செட் பண்ணிட்டேன். 16ல் செட் பண்ணிட்டேன். அப்போ என்னோடய லென்ஸ் பார்க்குறேன், இங்கே வருது. ஸோ என்னோடது 20.5 இருக்குது. ஏற்கனவே எடுத்தது 18.5 இருந்துச்சு. இதே மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும், அதாவது இங்கே நான் ஒன்றா எடுத்தேன், இங்கே நான் 2 எடுக்க போகிறேன். எடுத்தேன்னா எனக்கு என்ன தெரியும், இந்த எஃப், அதாவது காம்பினேஷனில் எஃப் கிடைக்கும். அப்போ என்னோடய ஃபார்முலா என்ன சொல்லுது, 1/F is equal to 1/F1 + 1/F2. இந்த எஃப்ங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சவங்கள டேபிள் 2ல் ஷார்ட் ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸோட, ஷார்ட் ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸோட நம்மளோட ஃபோக்கல் லென்த். இந்த எஃப் என்னது, இப்போ நம்ம காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, காம்பினேஷனல் லென்ஸோட எஃப், அதாவது இந்த 2வது டேபிள்லேருந்து கிடைக்கிறது. அப்போ ஒரு இதுக்கு சொல்கிறேன், எனக்கு கிடைக்க போகிறது வந்து இதை நான் கண்டுபிடிச்சி நான் போடுறேன். இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு எஃப், இந்த F1 வந்து எனக்கு 10ன்னு வருது. கேபிட்டல் எஃப் வந்து 9.2ன்னு வருது. இந்த 2லேருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், 9.2ன்னு வருது. அப்போ என்னோடய காம்பினேஷன் மெத்தட் எப்படி கால்குலேஷன் போடணும், 1/9.2 is equal to 1/10 + 1/F2. அப்போ இதிலிருந்து 1/F2 என்னது, 1/9.2 - 1/10. இதிலிருந்து நான் F2 என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ F2 நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த F2 என்னது, இந்த சின்ன லென்ஸ், அதாவது லாங் ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸோட என்ன என்னோட ஃபோக்கல் லென்த்து, அந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த். இதை எப்படி சார் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் 4வது வேலை. ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ லாங் ஃபோக்கஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் பை டெலஸ்கோப் மெத்தட். டெலஸ்கோப் மெத்தடுங்கும் போதே நம்ம இந்த மாதிரி ஒரு டெலஸ்கோப் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு டெலஸ்கோப்பு. இந்த டெலஸ்கோப்பில் முன்னாடி லென்ஸ் ஒட்டுறதுக்காக நான் வந்து எடுத்துருக்கிறேன்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டெலஸ்கோப்பை ஃபஸ்ட்டு இந்த ஜன்னல் வழியாக நான் தூரமான ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க போகிறேன். இது வழியாக நான் வந்து தூரமான ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க போகிறேன். அங்கே பாருங்கள், பச்சை கலரில் தெரியுதா? இது நல்லா தெரியுதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ எனக்கு அந்த க்ரீன் கலரானது ரொம்ப நல்லா தெரியுது, உங்களுக்கும் தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த லாங் ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸை இதில் ஒட்டுறேன். ஓகே, இதை இங்கே இருக்கிற அசம்பிளியில் நான் கையே வச்சிடக்கூடாது தம்பிகளா. இதை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் வெளியிலன்னா அதுக்கப்புறம் இதில் மட்டும்தான் ஒட்டணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கேல், இந்த ஸ்கேலை இப்படி இதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே பேக்கில் இழுத்துட்டு வர போகிறேன். எனக்கு இந்த ஸ்கேலானது எங்கே நல்லா இந்த லென்ஸ் வழியாக பார்க்கும்போது தெரியுதோ அதுதான் இதோட ஃபோக்கல் லென்த்து. இப்போ பாருங்கள், என்னோடய லென்ஸ் வந்து இங்கே இருக்குது, என்னோடய ஸ்கேலு இங்கே இருக்குது. இவ்வளோ தூரம் எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் என்னால் பார்க்க முடியுது ஸ்கேலை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இதில் ஒட்டியிருக்கேன். ஒட்டினது வழியாக நான் வந்து ஸ்கேலை பார்க்குறேன். ஸ்கேல் தெரியுது பாருங்கள் நல்லா உங்களுக்கு இல்லையா? அதுதான் அந்த ஸ்கேல் வந்து பளிச்சுன்னு தெரியணும். தெரிஞ்சுதுன்னா இந்த லென்ஸில் இருந்து ஒரு நூலை வச்சு இது வரைக்கும் இழுங்க, 2 கையை யூஸ் பண்ணுங்கள். அதை அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேலில் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் உங்களோட F2. இந்த F2வும் இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா F2, இதுவும் மோரார்லெஸ் சேமாக இருக்கணும். சேமாக தான் இருக்கும் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா. அப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபோக்கல் லென்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஷார்ட் ஃபோக்கல் லென்த்தோட டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அப்புறம் இதை மட்டும் வச்சு யூவி மெத்தட் கண்டுபிடிச்சி F1 கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் 2 லென்ஸை எடுக்கிறோம், காம்பினேஷனில் கேபிட்டல் F கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இந்த ஒரே ஒரு லென்ஸை மட்டும் எடுத்து இதுக்கு நம்ம டெலஸ்கோப் மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ வி ஆர் டூயிங் 4 கைண்ட் ஆஃப் அ ஜாப். டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட், யூவி மெத்தட், காம்பினேஷனுக்கு யூவி மெத்தட், 4வது டெலஸ்கோப் மெத்தட். தேங்க்யூ.